Dazzler Eterna Aradhana. Introducing matte perfection with the Dazzler all-day lip color. Dazzler, boundless expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. அம்மா என்னடி இப்படி வந்து நிக்கிற? ஏன் நகையெல்லாம் கம்மியா போட்டிருக்க? அம்மா கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வர நேரமாச்சு. போ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. உன்னை சென்னைக்கு அமிச்சிட்டு தினம் எங்களை பயந்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா எனக்குன்னு ஒரு கல்யாணி என்னங்க எல்லாம் ரெடியா? ரெடிங்க. மாப்பிள்ளை ஊர்ல இருந்து எல்லாம் வர நேரமாச்சு. செம்ம அழகா இருக்கடி. வா செல்ஃபி எடுக்கலாம். ஏய் பொண்ணு தானே பார்க்க வராங்க, சும்மா போய் நின்னுட்டு வா. சென்னை போய் பிளான் பண்ணிக்கலாம். நாங்க போய் எவனோ ஒருத்த முடி நிக்கணுமா? ஒருத்த சைட் எடுக்க வீட்டுக்கே வருவானா, அவனை சைட் எடுக்க வச்சு குடும்பத்தோட ரசிச்சு பாப்பாங்களாம். இதெல்லாம் ஹீவ் டீசிங். 6 மாசம் ஜெயில தள்ளணும். இவ வேற சும்மா இருடி, இவ பேச்செல்லாம் கேட்காத. என்னால என் ரிலேஷன்ஷிப்க்கு துரோகம் பண்ண முடியாதுடி. இதெல்லாம் டூ மச் டி. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எங்க கூட்டிட்டு போற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கேயாவது வழி தெரியாம சுத்திட்டு இருக்க போறாங்க. விலாசத்தை கரெக்டா சொல்லியா? அது என்னன்னு பாரு. என்னம்மா இந்த மிஸ்கிட்ட எதுக்கிட்ட கூட்டிட்டு வந்த? ஆராக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? சொல்லு. என்னம்மா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ தானே கேட்ட இந்த கல்யாணத்துல விருப்பமான்னு. நான் என் அப்பா என் விஷயத்துல என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு சொன்னேன்ப்பா. ஏன்ப்பா மாத்தி சொல்ற? அப்பா நான் போய் ரெடி ஆகுறேன்ப்பா. இன்ஃபேக்ட் ரெடி ஆயிட்டேன். வா ரஷ் ரஷ். சொல்றத முழுசா கேட்டுட்டு பேச மாட்டியா? சாரி அங்கிள், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். விசேஷம் அதுமா தலை விரிச்சு போட்டுட்டாலேதுங்க. ஒரு செகண்ட் மூச்சே நின்னு போச்சு. ஏன்டி இப்படி பண்ண? நீ மனசுல போட்டிருக்க பிளான் எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் மறந்துரு. உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. ஏய் புடவை கட்டி இறங்கி தப்பிச்சு போயிடுறியா? இவன டாம் க்ரூஸா மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு? லூசு. படத்தை பார்த்துட்டு கண்டதையும் பேசாத. ஒஸ்த ஐடியா. நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஆரா பின்பக்கமா காம்பவுண்ட் ஏறி குதி. 10 நிமிஷம் பதட்டமே இல்லாம நட. அங்கே என் ஃப்ரெண்டு பைக்கோட வந்து நிப்பான். பைக் ஏறினா திருச்சி பஸ் 20 நிமிஷம். பஸ் ஏறினா சென்னை 5 hours. அங்க இருந்து நேரா ரூமுக்கு போறோம். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற மாறனோட ஃபிளைட் ஏறினா ஸ்ட்ரெயிட்டா மலேசியா. அங்க செட்டில். 5 மாசத்துல நீ வாந்திடுப்ப. அப்புறம் உங்க அப்பா ஃபிளைட்டை புடிச்சு தான் வாரிச பக்கம் ஸ்ட்ரெயிட்டா மலேசியா வருவாரு. எப்படி இருக்கு ஐடியா? சூப்பர் ஐடியாடி. அந்த மலேசியா மேட்டர் நான் சொன்னது.
மாதிரி ஃப்ரெண்ட் சப்போர்ட் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட் இதில் எந்த ஆப்புமே இல்லை. 6 மாசத்துல தண்டமாக எந்த செலவுமே பண்ணலை. ஃபுட் ஆன்லைன் பர்ச்சஸ்னு இது வரைக்கும் உங்கள் பொண்ணு ஃபோன் யூஸ் பண்ண நேரம் கூட அவ்வளவு கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு ஃபோனை பார்த்ததே இல்லை. பொண்ணு எப்படி வளர்க்குறதுன்னு டியூஷன் எடுக்க வேண்டிய ஆள் சார் நீங்கள். உங்கள் பொண்ணு அவ்வளவு க்ளீன். கூட போகிறேன். என்னையா? என்னங்க ஐயா, உங்கள் பொண்ணோட ஃபோனா? பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது உங்கள் பொண்ணு நினச்சா? கிளம்பு. உங்கள் வளர்ப்பு சரியாக தானே இருக்கும். உங்கள் பொண்ணு மாதிரி தான் பையனும். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும். தங்கமான பையன். தங்கமா தகரமானு நான் உரசி பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வைக்காம எங்கே இருக்காருன்னு பாரு. சரி. மா, காலையில் 10,000 ரூபா கேட்டேன்ல, என்னாச்சு? எதுக்குடா? காசுக்கு தேவையா இல்ல, குடுமா. ஆரோ பாத்தியா? தெரியாது. நேரமாச்சுடா. கேட்கறேன்ல. டேய் படா. என்னத்த ஆரா? என்னங்க? வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்க. எல்லா லோடிய மாறி பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஏத்த சொல்லு. நான் வந்துடுறேன். என்னங்க? நம்ம பொண்ணை காணுங்க. நீ கிளம்பு. சரிங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேங்க. நகையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா மொபைலை காணுங்க. இந்த பார், சேதி கிடைக்காத வாய்க்கு சீவலை கொடுத்துறாத. மென்னு துப்பிடுவானுங்க. பாருங்க, நான் சொன்னல சார்ஜர் மட்டும் இருக்கு, போனை காணோம், நகையெல்லாம் அப்படியே இருக்கு. அவ எங்கன்னே தெரியலங்க. யாருக்கும் தெரிய வேணாம். வீடு முழுக்க தேடுங்க. போங்க. எங்கன்னே தெரியலடா. காலையில இருந்து அவன் முகவாட்டமே சரியில்லை. ஆரா? என்னங்க? ஆரங்கம்மா கேக்குறேன்ல. ஆரா எங்கன்னு கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது கல்யாணி? அப்பா, ஏய், எங்கடி போன? அது மாப்பிள்ள வந்தா இங்கேருந்து தெரியும்னு பூஜா தான் சொன்னா. ஏமா, மாப்பிள்ள தான் கீழே வரப்போறாருலம்மா. அப்புறம் எதுக்கு வந்த? கீழே போமா. என்னடி இதெல்லாம்? நல்ல காரியத்தை வச்சுக்கிட்டு காலையில கல்யாணம் வேண்டான்னு சொன்னா. அவ காப்பி வேணான்னு சொல்லிருப்பா. உன் காலையில கல்யாணம் வேணான்னு விழுந்திருக்கும். போ. போகும்போது தைரியமா முடிவெடுத்து தான் போனேன். போனதுக்கு அப்புறம் அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் ஞாபகம் வந்துடுச்சு. பயத்துல திரும்பி வந்துட்டேன். இப்படி எவ்வளவு நாள் தான் பயத்துல இருக்க போற? இட்ஸ் யுவர் லைஃப். ஏன் லைஃப்? என்னால டிசைட் பண்ண முடியாது. வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. இப்ப ரூட் ஒழுங்கா சிட்டிக்குள்ளே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. இந்த பக்கம்லாம் வந்திருக்க மாட்டீங்க. வந்திருக்கேன். இங்கதான் என்னோட நண்பர் புருஷோத்தமன் ஒருத்தர் இருந்தாரு. உங்களுக்கு அவர் தெரியுமா? என் கூட தான் வேலை பார்த்தாரு. அவரை பார்க்க அடிக்கடி வருவேன். எனக்கு நல்லா தெரியும். நம்ம மில்லு பக்கத்துல தான் வீடு இருந்தது. நான் அந்த மில்லுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
முதல்ல மாறனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லு. உன் மொபைல் கீழே சார்ஜில் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஊருக்கு வரப்பெல்லாம் அப்பா ஃபோன், இது மை ஃபோன். உனக்கு சும்மாலாம் பழம்னு பேர் வைக்கலடி. ஃபோன் பண்ணி தொலை. எடுக்கலையா? அப்ப கீழே வந்து ஒரு வணக்கத்தை போடுவா. என்ன வேணா பண்ணு, ஆனா பாவமா மட்டும் முகத்தை வச்சுக்காத. ஃப்ராட். இவ கிடக்கா, நீ வா நம்ம போய் மாப்பிளைய பார்த்துட்டு வரலாம். ஏய் வரேன். நமக்கு பூர்வீகமே இந்த கிராமம் தான். நமக்கு எது பூர்வீகம்? வயலூர் தாண்டி 5 கிலோமீட்டர் போகணும். நோ தேங்க்ஸ், நான் டீ காஃபி சாப்பிட்றதில்ல. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கலாம் இல்லை என் பையனுக்கு. ஃபுட்டு கூட வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவான். ஹெல்த்தில் அவ்வளோ கான்ஷியஸ். ஆனால் நான் அப்படி இல்லை. எடுத்துங்க, எடுத்துக்கடா. இந்த வேலுச்சாமியை தாண்டி லவ் பண்ணவனை எப்படி கல்யாணம் பண்ணுவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது தான் முடிவு. பொண்ணும் சம்சாரமும் என் பேச்சை மீற மாட்டாங்க. சென்னைக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறதே வெளி உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கரெக்ட் தான். நம்ம காசு பணத்தை பெருசாக நினைக்கிறது இல்லை. இவன் என் பையன் படிப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தான். ஆம்பளை புள்ள படிக்கலன்னா என்னங்க, ஏதோ பிஸ்னஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ என் கூட இருந்து மில்லையும் பார்த்துட்டு இருக்கான். வா மேலே போய் வெறுப்பேத்துவோம். ஓ, என் பையனும் சென்னையில தான் 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மந்த்லி ஒன்ஸ் தான் திருச்சிக்கே வருவான். ஓ, 10 வருஷம் சென்னையில் இருக்காரா? ஆமா ஆமா. நல்ல விஷயம். கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் QC ஹெட்டாக இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, செல்ஃபி வேணாமே ப்ளீஸ். இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் ஆகல. டேய், என்னடா இது இந்த இடத்துல ஃபோட்டோ விட்டலாம்? ஒரு நல்ல நாள் அதுவுமா இப்படியே நடந்துக்குவே? நேரங்காலம் தெரியாம. அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கான். எல்லாம் அமைஞ்சு வர வரைக்கும் பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. கரெக்டு தாங்க. ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்காம தனியாக இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தான். ஆல் தி பெஸ்ட். மில்லுக்காரரே, பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிள்ளையும் பார்க்கட்டும். எம்புட்டு நேரம் இப்படி உட்கார்ந்துருக்காரு. ஏய், மாப்பிள்ளை வந்து பாருடி, சூப்பரா இருக்காரு. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன்டி ஃபோர்ஸ் பண்றீங்க? எப்படியும் பார்க்க தானே போற, கீழே வந்து பாருவா. நான் பார்க்க மாட்டேன். வா இதான் என் பொண்ணு ஆராதனை. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஆரா பாரு. சும்மா மசமசா நின்னுகிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை மாப்பிளை பேச சொல்லுங்கப்பா. என்ன மில்லுக்காரர, உன் பொண்ணு மாப்பிளை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. நீ சொன்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டிட்டு வா போல இருக்க. பொண்ணுக்கு ஏத்த பையன், ஜோடி பொருத்தம் சும்மா அல்லுது. பொண்ணு வாயை திறந்து எதுவும் பேச மாட்டா. நீங்க பேசுங்க மாப்ள.
அது எப்படி? சுத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, பேச கஷ்டமா இருக்கும். தனியா போய் பேசுங்க. நம்ம விருப்பத்துக்காக அவ வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கா. இது நல்லபடியா முடியணுங்க. பார், நான் ஒருத்தரை ஒரு தடவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க குணம் என்னன்னு அச்சு பேசுறாம சொல்லிடுவேன். மாப்பிள்ள செப்பு கலக்காத சொக்க தங்கம். ஐயா, வாரசி பார்த்துட்டீங்களா? யோ போய. இந்த பார், மாப்பிள்ளை என்ன மாதிரியே தான் குடும்பத்தையே கண் அசைவில் வச்சிருக்கார். நம்பி கொடுக்கலாம். வா. எனக்கு இந்த கல்யாணத்தில் ஐடியா இல்லை. பொண்ணு பிடிக்கலன்னு பொய்க்காரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கும் ஐடியாவில் தான். உன்னை நிமிந்து பார்த்த உடனே என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். மாறா, Dazzler Eterna Aradhana. Co-presented by ஆனந்த அனுபவம் அரோமானை. Powered by கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி, மொபைல் உலகின் இளவரசி.